பிரான்ஸ் நாட்டில் பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டு வரும் ஜீபூம்பா அமைப்பின் தலைவர் டண்டுமூன் புலிகா பிரம்பலுக்கு பிரான்ஸ் நாட்டின் முனிசிபாலிட்டி விருது வழங்கி கௌரவித்தது. அந்த விருதை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் ஆகியோருடன் காண்பித்து வாழ்த்து பெற்றார். குமுனியைச் சேர்ந்த டண்டுமூன் புலிகா இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று அங்கு ஜீபூம்பா என்ற அமைப்பின் இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்புகள், தொழில் நிறுவனம் தொடங்க ஆலோசனைகள், தமிழ் மக்களுக்கு தேவையான சமூக பணிகள் உள்ளிட்டவைகளை கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறார். இவரது சேவையினை பாராட்டி கடந்த 2024ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த முனிசிபாலிட்டி அவருக்கு விருது வழங்கி கௌரவித்தது. இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த அவர் பூரணகுப்பத்தில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு சுமார் 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் ஆகியோரை சட்டப்பேரவையில் சந்தித்து விருதுகளை காண்பித்து ஆசி பெற்றார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், பத்மஸ்ரீ பாண்டிச்சேரியிலே முதல்ல பத்மஸ்ரீ கொண்டு வந்தது என்னோட ரொம்ப க்ளோஸான சகோதரன் அன்பு வேலண்ணா. ஸோ அதிலே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பாண்டிச்சேரி வந்தது. ஸோ இதுக்கு முதல்ல ஒரு காரணம் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அவார்டு, ஸோ மங்களம் அவார்டு, அந்த அவார்டு 4ஆம் தேதி பார்லமெண்ட் கண்டோன்மெண்ட் ஹாலில் கிடச்சிது. ஸோ அந்த அவார்டு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த விழா 8ஆம் தேதி இன்றைக்கி சிஎம்ஐ பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இதுதான் அந்த ஃப்ரான்ஸில் அரசாங்கம் அந்த மேரி கொடுத்த அந்த அவார்ட். ஸோ மக்கள் எல்லாருக்கும் காட்டுறோம். ஸோ இந்த நாட்டில் இருந்து போயிட்டு நாட்டுக்காக மக்களுக்காக இந்த ஒரு அவார்ட் சேர்த்துருக்கோம். ஸோ என்னென்னா எங்களோட சாதனைகள் தான். ஏன்னா எங்களால் என்ன முடியும்னு இல்லை, என்ன முடியாதுன்னு சொல்லிதான். ஏன்னா எங்களால் எல்லாம் முடியும். ஸோ 20 வருஷம் முதல்ல பாண்டிச்சேரி வரும்போது நான் இப்படி ஒரு தருணம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா பாண்டிச்சேரி எனக்கு புதுசு, எல்லாமே புதுசு. ஆனால் இங்கேருந்து கிடைச்ச அந்த அன்பு, அந்த ஆசீர்வாதம், திருப்பி இந்த மெடல் எனக்கு கட்டாயம் இங்கே தான் கொண்டு சேர்க்கணும். உங்களுக்கு தான் சொல்லணும். முதல்ல இந்த தகவல் பாண்டிச்சேரி மக்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் அந்த சப்போர்ட்டு. ஸோ அதுக்காக தான் இப்போ இவ்வளோ காலம் ஃப்ரான்ஸில் மக்களோடு மக்களாக சேர்ந்து இப்போ கிட்டடியில் எலெக்ஷன் நடக்கும்போது கிட்டத்தட்ட 30 முனிசிபாலிட்டிக்கு நான் ப்ரொமோஷன் அப்படியெல்லாம் செஞ்சோம். கிட்டத்தட்ட 10 மேயர் எலெக்ட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ எங்களாலேயும் முடியும். ஒரு அரசை கெட்டுறதும் பாதுகாக்கிறதும் மக்களால் முடியும். ஸோ அதுதான் இந்த முக்கியமான ஒரு தருணம். ஸோ இந்த மெடலுக்கு பின்னால் என்னோடய பேரும் ஜீபூம்பா இதுவும் செஞ்சுருக்கோம். ஜீபூம்பான்னு சொன்னால் ஒரு சோஷியல் மீடியாவில் நான் வீடியோ செய்கிற ஒரு இதுதான். ஃப்ரான்ஸில் இருக்கிற பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஜூதன் அப்படி ஆட்கள். ஸோ அவங்களோட தான் நான் தொடர்ந்து வேலை செய்கிறோம். அவங்களோட பெரிய கம்பெனியோட பிராண்டிங் தான் செய்கிறோம். அதுக்கும் மேலே நான் சின்ன எங்களோட சின்ன ஸ்தாபனங்கள், ரெஸ்டாரண்ட்டும் சரி, மற்றபடி மளிகை சாமானும் சரி, அதுக்கும் பிராண்டிங் செய்கிறோம். கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட சின்ன பிஸ்னஸ் ப்ரமோஷன் செய்கிறோம். 10க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸும் செய்கிறோம். ஸோ அதுக்கு மேலே சோஷியல் சர்வீஸாக மக்களுக்கு வேலை திட்டங்கள். ஏன்னா ஃப்ரான்ஸில் இப்போ இங்கேருந்து பாண்டிச்சேரியில் இருந்து ஃப்ரெஞ்சு தெரியும், ஆனால் தெரியாத ஒரு ஆள் எப்படி சர்வை பண்ணலாம், அதுக்கான விஷயந்தான் மக்களே மொழியில் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு வீடு வாங்கிறதுக்கான ஆலோசனைகள், வீடுக்கு கிரெடிட்டான ஆலோசனைகள், வாகனம் விற்கிறதுக்கான ஐடியா, கடை. இப்போ நீங்கள் சொந்தமாக விசா இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் சொந்தமாக தொழில் இல்லை. அப்படி இருந்தால் ஒரு தொழில் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் கமிஷன், அது பெரிய ஒரு விஷயம். ஃப்ரான்ஸில் ஒரு கடை வாங்கினா கிட்டத்தட்ட 15,000 யூரோ. நீங்கள் 15,000 யூரோனா 15 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் கமிஷன் கொடுக்கணும் ஏஜென்சிக்கு, புரோக்கருக்கு. ஆனால் என்னோடய வீடியோவில் மூலியமாக நீங்கள் 1 யூரோ, 1 சென்டிம் கூட காசு கொடுக்காமல் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் செய்யலாம், நீங்கள் வாங்கலாம். அதுதான் ஜீபூம்பா மக்களே. ஸோ ஜீபூம்பா எல்லா மக்களும் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய துறையிலேருந்து அவங்க இதோட பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு கூட்டம் கூட்டி உங்களுக்கு என்னோட சந்தோஷத்தை தெரிவிக்கிறதன். மற்றபடி கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு எல்லா சப்போர்ட்டும் தர்றாங்க. ஸோ பாண்டிச்சேரி மக்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேவை தொடரும். எல்லாருக்கும் அன்பான நன்றி, வணக்கம். புதுவை சி நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா.